மலையடா துருக்கு மலையடா. ஏ பெருசா கோவத்தை கழிச்சுங்கிற ஒழுங்கா கையேத்துரு. எனக்கு கோவம் தான், நீ தாங்க மாட்ட. டே முக்கான முக்கா ஒழுங்கா கையேத்துரு. என்னப்பா என்ன பிரச்சனை? ஏன் அந்த பையன் அடிக்கிற? சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்பா. ஏடா தம்பி, அவர் சொல்றது கேட்க வேண்டியதானே? யோ இவன் யாருன்னு எனக்கு தெரியாதே, இவன் பேச்ச நான் கேட்கணும். அதுவும் ரைட் தான். ஏமா யாருன்னு தெரியாதுன்னு போய் பிடிச்சிக்கிற? ஏய் தேவையில்லாத பேசாத போடா. யோ என்ன என்ன திட்டுற? நான் தானே கேட்டேன். இதே மாதிரி தான் ஒருத்தனை பிடிச்சிருந்தான், நான் நாயை கேட்டேன், அவனை விட்டு என்ன பிடிச்சிக்கினா. ஐயா இதே வேலை அழிஞ்சுக்கிறானா? ஏய் சொல்ற பேச்ச கேட்க முடியா? என்ன இவன் டக்குன்னு மாட்டான்? டேய் நீ சொன்னது உண்மைதான்டா. சரி அவன் சொல்ல போறானா அது கேளு. அதுவும் கரெக்ட் தான். சொல்லியா கேக்குறேன். நான் அழகா இருக்கிறேனா? அழகாவா? அழகா இல்லைன்னு சொன்னா திட்டுவான் பொழுது. நல்லா அழகத்தான் பாக்குறான். கண்ணு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப பிரமாதமாக்குதா. என்ன ஒன்னா 4 இன்ச்சு மூக்கு வெளியே வந்துக்குது. ஆக மொத்தத்தை நான் எப்படி இருக்கிறேன்? அழகும் அழகு, கொள்ள அழகு. அப்படியே ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் உனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். அப்பயா எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேன் பொண்ணா? அட சொர முக்கா, இதுதான் என் பேச்சு கேட்க மாட்டேனியா? என் அழகுக்கு என் திறமைக்கு என்ன குறைச்சது? ஆமா குறையல ஜாஸ்தியா தான் இருக்குது. இப்பதான் உனக்கு பொண்ணு பாக்கணும், அவள் தானே? ஆமா, நான் ரோட்ல இருந்தா எல்லா பொண்ணும் என் மேல வந்து விழுணும். அப்படியாப்பா, இனிமேட்டு இருந்து உன்னை எல்லா பொண்ணுங்களும் பாக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறியா? அது ஒண்ணு வந்து பாரு. போயா ஐ லவ் யூன்னு சொல்லு. போ வந்துச்சு பாரு எத்தராணி. ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ. ஏன்டா கேட்டு பையா முந்திரி முக்கா என்ன பார்த்து இப்படி சொல்லியோ நீ? எத்தாண்டா போய் நேரம் டென்ஷன் ஏத்தி விட்டானே. சரி நான் அழகாக்குறா? என்னது? இல்ல அழகாக்குறா? நீ அவனை மட்டும் ஆளை விடுற சாமி. யோ இல்லையா?